ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம். இலக்கணம் 9. நிலவு தோழிக்கு நிச்சயதார்த்தம். நெஞ்சம் நிறைய வாழ்த்திடவே நான் விண்மீன்கள் வாங்கி வந்தேன். உன் குறும்பாலும் குணத்தாலும் எங்கள் மனம் நிறைத்தது போல் நின் நெஞ்சம் நிறைந்தவர் மனதிலும் புன்னகை தீபத்தை ஏற்றி வைப்பாய். மணமகளாய், மனம் படிக்கும் தோழியாய், தாயாய், தாரமாய், தமக்கையாய், எல்லாமுமாய் அரவணைக்கு அவதாரம் எடுத்து அன்பால் புது சாம்ராஜ்யம் அமைக்க ஆவலோடு வாழ்த்துகிறேன் தோழி. ஆனந்தமாய் சுமங்கலியாய் அன்பு பதியின் ஆறுயிரில் கலந்து நீடொளி நீ வாழ்க தோழி. விக்ரம் எழுதி முடிக்கவும் அவனுக்கு பின்னில் நின்று அதை வாசித்துக் கொண்டிருந்த வினோத்தின் மனம் நெகிழ்ந்தது. எப்படிடா உன்னால இப்படி இருக்க முடியுது? உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறா, அந்த வேதனை கொஞ்சம் கூட இல்லாம அவளுக்கு வாழ்த்து எழுதிட்டு இருக்க என்றான் வினோத். டே வினோ, அவள் எனக்கு பிடிச்சது, அவளுக்கு வேறு ஒருத்தர் தான் பிடிச்சிருக்குன்னு வரும்போது நான் வேதனைப்பட்டு என்ன ஆக போகுது? அவளுக்கு பிடிச்சவரோட அவளாவது நல்லா இருக்கட்டும். காதல்னா சுயநலமா தான் யோசிக்கணுமா என்ன? நமக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம சந்தோஷத்தை விட்டு கொடுக்கறதும் காதல் தான். என்னோட வருத்தமோ வேதனையோ அவளுக்கு சாபமா போயிடக்கூடாது. அதான் அந்த நினைவுகளை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன். அவ நல்லா இருக்கட்டும் என்ற விக்ரமை பெருமையோடு பார்த்தான் வினோத். விக்ரம், எத்தனை பக்குவமா யோசிக்கிறடா. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை இழந்த அவதான் ரொம்ப பாவம் என்றான் வினோத். ஒரு நிமிடம் மௌனமாயிருந்தவன், வினோ, வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும். அதுவே அவனை பக்குவப்படுத்தவும் செய்யும். எனக்கு வாழ்க்கை இழப்புகளை மட்டுமே கொடுத்துருக்கு. என்ன போல போராட்டம் மட்டுமே வாழ்க்கையா இருக்கிற ஒருத்தனோட கஷ்டப்படுறதை விட சந்தோஷத்தை மட்டும் வாழ்க்கையில பார்த்திருக்க இலக்கியாவுக்கு இனி அமைய போற வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கட்டும். நான் மனசார எழுதுனதும் இதுதான் என்றான் விக்ரம். சரிடா, தூங்கலாம் வா. நாளைக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு வந்ததும் ஊருக்கு கிளம்பணும்ல என்றான் வினோத். டேய், நானும் உன்னோட வரணுமாடா? உன் குடும்பத்துக்கு என்னால எதுக்கு சிரமம்? நான் ஏன் ஊருக்கே போயிடுறேனே என்றான் விக்ரம். எதுக்கு? அங்க போய் வீட்டுல தனியா உட்காந்து பழசெல்லாம் யோசிச்சுட்டு கலங்கிட்டு இருக்கவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ என்னோட ஊருக்கு வர்ற, அவ்வளவுதான். கொஞ்ச நாள் அங்க இருப்போம். நமக்கு வேலை சரியானதும் இங்க வந்துடலாம் என்றான் வினோத். சரிடா, அப்புறம் உன் விருப்பம். பொக்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன், போகும்போது வாங்கிட்டு போயிடலாம் என்றவன் அந்த வாழ்த்தை மடக்கி ஒரு கவரில் போட்டுவிட்டு உறங்கச் சென்றான். இலக்கியாவின் நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்காய் அழகாய் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த சின்ன மண்டபம். முன்னில் கம்பீரமாய் நின்ற வாழை மரமும் தோரணங்களும் கல்யாண கலையை கொடுக்க முகம் நிறைய புன்னகையும் பொன்னகையுமாய் வலம் வந்த உறவு பெண்களின் கூட்டம் அதை மெருகேற்றியது. அந்த பெரிய வீடு முழுவதும் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் சுற்றத்தாரால் நிறைந்திருக்க பரபரப்பாய் வருபவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தார் இளமாறன். மணப்பெண்ணின் தாய்க்கே உரிய அழகுடன் வந்தவர்களை உபசரித்துக் கொண்டிருந்தார் லலிதா. வெகு நாட்களுக்கு பிறகு கண்ட சொந்தங்களை குசலம் விசாரித்துக் கொண்டிருந்தார் பர்வதம். உறவுகளை கண்ட சந்தோஷம் முகத்தில். குழந்தைகள் கலகலவென்று அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்க இலக்கியாவை தயாராக்கி கொண்டிருந்தனர் சில தோழியரும் பியூட்டிஷியன் பெண் ஒருத்தியும். இள நீல நிற காஞ்சிபுர பட்டில் வேலைப்பாடுகள் மிகுந்த ஆன்டிக் நகைகளை அணிந்து அழகாய் மிளிர்ந்தாள் இலக்கியா. அவளது நிறத்திற்கு தகுந்தாற்போல் தேர்வு செய்யப்பட்டிருந்த புடவையும் நகைகளும் பாந்தமாய் பொருந்தியிருக்க பியூட்டிஷியனின் கைவண்ணத்தில் மணப்பெண் கோலத்தில் ஜொலித்தாள். அவளுக்கு அருகில் நின்று கிண்டலடித்துக் கொண்டே இருந்தாள் வீணா. ஏய் இல்லா, என் அண்ணன் இன்னைக்கு அப்படியே ஹீரோ மாதிரி அழகா இருக்காருடி. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. நீ மட்டும் அவரை பார்த்த இன்னைக்கு நிச்சயம் வேண்டாம், டைரக்டா கல்யாணம் வச்சிருங்கப்பான்னு சொல்ல போற பாரேன் எனவும் அங்கிருந்த பெண்கள் எல்லாம் சிரிக்க இலக்கியா நாணத்தில் தலை குனிந்தாள். அட, இதென்ன உலகத்தோட 8வது அதிசயமா இருக்கு, உனக்கு வெக்கோலாம் கூட வருதே எனவும், ஏய் சும்மாருடி என்று தோழியை அடக்கினாள் இலக்கியா. நீயும் இன்னைக்கு அம்மன் சில போல அழகா இருக்க. என் செல்ல தோழிக்கு கண்ணு பட்டுட போகுது என்றவள் சின்னதாய் அவள் கன்னத்தில் திருஷ்டி பொட்டு வைத்து விட்டாள். அப்போது உள்ளே வந்த லலிதா, என்னம்மா இலக்கியா ரெடி தானே? நிச்சய பத்திரிக்கை வாசிக்க போறாங்க, அவளை மேடைக்கு அழைச்சிட்டு வாங்க என்றவர் ஒரு நிமிடம் மகளுக்கு முன்னில் நின்று அவள் அலங்காரத்தை சரிபார்த்து திருப்தியாய் புன்னகைத்தார். என் செல்லம் அழகா இருக்கடி என்று கன்னத்தை வலித்து விட்டு, பார்த்து கூட்டிட்டு வாங்கம்மா. ஏய் வீணா, அவளோடவே இரு என்று அவளுக்கு உத்தரவும் போட்டுவிட்டு வெளியே சென்றார். தோழிகளுடன் மேடைக்கு வந்து பெரியவர்களை நமஸ்கரித்து அமர்ந்தாள்.
அவளுக்கு முன்னமே வந்து அமர்ந்திருந்த அத்தானை அடிக்கண்ணால் ஆசையுடன் நோக்கினாள். அட, அத்தான் பட்டு வேஷ்டி சட்டையில எவ்வளவு அழகா இருக்காரு. அவருக்கு பக்கத்துல நான் உட்காந்தா கருப்பு வெள்ளையா தெரியுமோ என நினைத்தவள், நான் கருப்பா இருந்தாலும் லட்சணமா அழகா தானே இருக்கேன், அப்புறம் என்ன என்று யோசித்து கொண்டே அவனை பார்த்து கொண்டிருக்க அவன் அவள் பக்கமாய் திரும்பி என்ன என்பது போல் புருவத்தை தூக்கினான். அதில் புன்னகைத்தவள் நாணத்துடன் குனிந்து கொண்டாள். அவள் கண்களில் எதிர்கால கனவுகளும் நிகழ்கால சந்தோஷமும் நிறைந்து வழிய அழகான ஜோடியாய் நின்று கொண்டிருந்தவர்களை விக்ரம் அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தான். கல்லூரி நண்பர்களுடன் விக்ரமும் வினோத்தும் வந்திருப்பதை கண்ட வீணா அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாள். விழா தொடங்க அடுத்த சுப முகூர்த்தத்திலேயே கல்யாண முகூர்த்தம் குறித்த நிச்சயதார்த்த பத்திரிகை வாசித்து முடித்தனர். மணமக்கள் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்டதும் அனைவரும் கைத்தட்டி வாழ்த்தினர். அங்கு வந்த பர்வதம் பாட்டி பேத்தியின் கழுத்தில் ஒரு அழகான மாங்காய் மாலையை போட்டுவிட்டு, என் பேத்திக்கு இந்த பாட்டியோட நிச்சயதார்த்த பரிசு என்று அவளை கட்டிக்கொண்டு நெற்றியில் முத்தமிட, அப்போ எனக்கு இல்லையா பாட்டி என்றான் சத்யா. உனக்குதான் இந்த வைர சிலையவே பரிசா கொடுக்கிறோமே, வேற பரிசு எதுக்கு என்று அவர் கூறவும் இலக்கியா நாணத்துடன் குனிந்து கொள்ள அனைவரும் சிரித்தனர். அடுத்து ஒவ்வொருத்தரும் வாழ்த்து கூற அதுவரை மனதுக்குள் பல உணர்ச்சி அலைகள் எழுந்தாலும் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாய் இருந்த விக்ரமின் மனதில் சொல்லாமலே தோற்று போன காதலின் வழி தோன்றி மறைந்தது. இலக்கியாவின் முகத்தில் தெரிந்த சந்தோஷமும் உற்சாகமும் அவள் மனதை கூற மெல்ல தன்னை தேற்றி கொண்டான். டேய் விக்ரம், வாடா, நம்மளும் வாழ்த்திட்டு கிளம்பலாம். நண்பனையே பார்த்து கொண்டிருந்த வினோத்துக்கு அவனது மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது. நண்பனுடன் சென்ற விக்ரம் பொக்கேயை இலக்கியாவிடம் கொடுக்க அவள் புன்னகையுடன் நன்றி கூறி வாங்கி கொண்டாள். சத்யாவிடம் இவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தாள். அத்தான், இவர் விக்ரம், இவர் வினோத், எங்க சீனியர் பிளஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்றவளின் கண்ணில் சிரிப்பு வழிந்தது. தந்தையையும் அன்னையையும் அழைத்து அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தாள். அவர்களை பற்றி அவள் முன்னமே வீட்டில் கூறியிருந்ததால் அவர்களும் சந்தோஷத்துடன் பேசிக் கொண்டிருந்தனர். மற்ற நண்பர்களையும் அறிமுகப்படுத்தினாள். உணவருந்தே அனைவரும் கிளம்ப தொடங்க விடை பெறுவதற்காய் வந்த விக்ரமும் வினோத்தும் ஊருக்கு செல்ல போவதாக கூறவும் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்ற கட்டளையுடன் விடை கொடுத்தாள் இலக்கியா. விழா நல்லபடியாக நடந்து முடிந்ததில் அனைவரின் மனமும் நிறைந்திருந்தது. எந்த கல்யாண மண்டபம் என்று முன்னமே முடிவு செய்திருந்ததால் முன்தொகை கொடுக்க சென்றார் இளமாறன். அடுத்து வந்த நாட்களில் இலக்கியா கல்யாண கனவுகளில் மூழ்கி இருக்க நகை, துணிமணிகள், விருந்து என்று பெற்றோர்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தனர். வீட்டில் எந்த நேரமும் கல்யாண பேச்சாகவே இருந்தது. எந்த மாதிரி துணி உடுக்கலாம், நகை அணியலாம் என இலக்கியா யோசித்துக் கொண்டிருக்க வீணாவுடன் அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். அன்று காலையில் முதல் கல்யாண பத்திரிகையை குலதெய்வம் கோயிலில் வைத்து பூஜை செய்துவிட்டு வந்திருந்தனர். வெளியே கிளம்பி கொண்டிருந்த இளமாறன், லலி, இன்னைக்கு மதியத்துக்கு மேல நம்ம மணி ஐயர் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட லிஸ்ட் கொடுக்கணும். அப்புறம் நாளைக்கு நகை கடைக்கு போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடலாம். இலாவ காலையில ரெடியா இருக்க சொல்லு. அங்க முடிச்சிட்டு துணி கடைக்கு போயிட்டு வந்துடலாம். இந்த வேலையெல்லாம் முதல்லயே முடிச்சிட்டா அப்புறம் பத்திரிக்கை வைக்கிற வேலையை பாத்துக்கலாம் என்று கூறினார். சரிங்க, மாப்பிள்ளையும் கூட வந்தா அவருக்கு பிடிச்ச போல எடுத்துடலாமே, அவரையும் வர சொல்லுங்களேன் என்று லலிதா கூறவும், மாப்பிள்ளைக்கு நாளைக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸோட போய் அவருக்கு பிடிச்ச போல எடுத்துக்கட்டும், நாம போயிட்டு வந்துடலாமா என்றார் அவர். ஓ, அப்ப சரிங்க, போயிட்டு வந்துடலாம் என்று சம்மதித்தார் லலிதா. நம்ம உறவுக்காரங்க யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும்னு அம்மாவும் நீயும் லிஸ்ட் போட்டு வைங்க. யாருக்கும் எந்த குறையும் இல்லாம திருப்தியா கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும் என்றவரை கண்டு சிரித்தார் லலிதா. எல்லாம் நல்லபடியா நடக்குங்க, நீங்க பதட்டப்படாம இருங்க. நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவ கல்யாணத்தை நம்ம சொந்த பந்தமே அசந்து போகிற அளவுக்கு நல்லபடியா நடத்தணும், அதான் என் ஆசை என்றவரின் அருகில் வந்தவர், அதெல்லாம் நம்ம கருப்பராய சாமி நல்லபடியா முடிச்சு கொடுக்கும், நீங்க பயப்படாம இருங்க என்றார் லலிதா. சரிம்மா, நாளைக்கு இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துதான் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்கணும். இன்னும் 1 மாசம் தானே இருக்கு பரபரத்தார் இளமாறன். சரிங்க, எல்லாம் பண்ணிடலாம், நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க என்றார் லலிதா. சரிம்மா, நான் போயிட்டு வந்து மத்ததெல்லாம் பேசிக்கலாம், வர்றேன் என்றவர் கிளம்பினார். அடுத்து வந்த நாட்களில் அவர் சொன்னது போல துணி, நகையெல்லாம் வாங்கி முடித்து பத்திரிகை வைக்க தொடங்கிவிட்டார். பத்திரிக்கை ரொம்ப அழகா வந்திருக்கல இல்லாமா? மகள் ஆவலுடன் பத்திரிகையை பார்ப்பதை கண்டவர் அவளிடம் கேட்கவும் அவள் சிரித்தாள். என் அப்பா செலக்ஷன் எப்பவுமே நல்லாதான் இருக்கும் என்றாள் புன்னகையுடன். என் பையனை நான் அப்படி நல்ல விதமா வளர்த்திருக்கேன் என்றார் பர்வதம் பெருமையுடன்.
உயர் திரு வெள்ளச்சி அவர்களே, நீங்க உங்க வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய நல்ல காரியமே என் அப்பாவை பெத்ததுதான். அடுத்த சாதனை என் அம்மாவை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது என்று அவரை வாரினாள் இலக்கியா. என்னடா பாட்டியை இப்படிலாம் பேசக்கூடாது என்று தந்தை அடக்கவும், கருவாச்சி கழுத பேசிட்டு போகட்டும், இவ கல்யாணம் முடிஞ்சதும் என் பேரங்கிட்ட சொல்லி அந்த கருவாயை தைக்க சொல்றேன் பாரு என்று முறைத்தார் பர்வதம். உங்க 2 பேருக்கும் இதே வேலைதான். சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அழைக்க பத்திரிக்கை வேணும்னு சொன்னியே, இந்தா என்று அவள் கேட்ட பத்திரிக்கையை தனியே எடுத்து கொடுத்தவர், மாப்பிள்ளைக்கும் பிரிச்சு கொடுத்துட்டா அவரும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சரி, நான் குவாரிக்கு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறேன். லலி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா என்றார் அடுக்கலையை நோக்கி. இதோ வரேங்க என்றவர் அவசரமாய் தண்ணீர் எடுத்து திரும்பவும் அங்கிருந்த மிதியடி இடறியதில் கால் தவறி கீழே விழ போனார். அவர் கையில் இருந்த தண்ணீர் சொம்பு கீழே உருண்டு விழுந்தது. சலார் என்று அவர் முகத்திற்கு தெரித்த தண்ணீர் குங்குமத்தில் பட்டு வழிந்தது. சத்தம் கேட்டு இளமாறனும் இலக்கியாவும் பதட்டத்துடன் அடுக்கலைக்கு ஓடி வந்தனர். முகத்தை முந்தானையால் துடைத்து கொண்டவர், ஒன்னும் இல்லங்க, சொம்பு கீழே விழுந்துருச்சு என்று மறுபடியும் தண்ணியை எடுத்து நீட்டினார். உனக்கு ஒன்னும் இல்லையே என்று மனைவியை அளந்து கொண்டே கேட்டார் இளமாறன். எனக்கு ஒன்னும் இல்லங்க, நீங்க தண்ணி குடிங்க என்றதும் அவர் குடித்துவிட்டு ஹாலுக்கு செல்ல அடுக்கலையில் துணியை போட்டுவிட்டு ஹாலுக்கு வந்தார் லலிதா. என்னம்மா கவனமா செய்யறது இல்லையா? காலில் விழுந்தா என்ன ஆயிருக்கும் என்று கேட்டுக்கொண்டே பின்னால் வந்தாள் இலக்கியா. கை தவறிடுச்சுமா. என்னங்க, நீங்க கிளம்பும் போது வீடியோகிராஃபரை பார்க்க போகணும் ஞாபகப்படுத்த சொன்னீங்களே என்று கணவரிடம் கூறவும், பாத்தியா, மறந்தே போயிட்டேன். சரிம்மா, நான் சொல்லிட்டு போறேன் என்றவர் கிளம்பினார். அவர் சென்றதும் ஏதோ சொல்வதற்காய் மருமகளிடம் திரும்பிய பர்வதம் லலிதாவின் நெற்றியில் தண்ணீருடன் கலங்கி கீழே வழிந்து கொண்டிருந்த குங்குமத்தை கண்டு அதிர்ந்தார். என்னடி இது, உன் குங்குமம் இப்படி கலஞ்சு கிடக்கு, போய் முதல்ல சரி பண்ணிட்டு வா என்று விரட்டினார். அதை கேட்டதும் திகைத்த லலிதா முகத்தை முந்தானையால் அழுந்த துடைத்து கொண்டே கண்ணாடியிடம் சென்றார். குங்குமம் கலைந்த நெற்றி மனதை உறுத்த வேகமாய் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டார். கடவுளே, இது என்ன அபசகுணமா இருக்கு? எதுவும் கெட்டது நடந்துடாம நீதான் காப்பாத்தணும் சாமி மனதார வேண்டிக் கொண்டார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தினமும் மதியம் 2:30 மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது. ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ்.